பைத்தியம் பைத்தியம்டா. ஓகே, படத்துக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் மச்சான். போலாம்டா. கார்த்திக், நானும் கூட வரேன்டா. உன் கூடலாம் சேர்ந்தா எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்கடா. ஏன்டா எல்லாரும் என்னை ஒதுக்குறீங்க? நானும் உங்களை மாதிரி பையன் தானே. இப்படி தாங்க நான் எவ்வளோ கெஞ்சினாலும் என் ஃப்ரெண்ட்ஸே நான் அவாய்ட் பண்ணுவாங்க. சினிமாவுக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்போர்ட்ஸில் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன. நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம், நீங்கள் ஃபீல்டிங் பண்ணுங்க. இந்தா. என்னடா யோசிக்கிற? இல்லைடா, அஸ்வின் வரலாட்டா. கார்த்திக், அஸ்வின் தான் வரல, நான் வேணா விளையாட வரேன்டா. ஏய், உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது, தப்போ. ஏய், நானும் நல்லா ஆடுவேன்டா. நல்லா ஆடினா ஓரமாக போய் பல்லாங்குழி ஆடு, கிளம்பு போடா. சும்மா பசங்கத்தில் வந்து நானும் ஆடுவேன், நல்லா ஆடுவேன். ஆளும் மூஞ்சும். ஏய், நீ கீப்பிங் வாடா. ஏய், நீ ஸ்லிப் இல்லை. ஏய், நீ ஃபார்வர்டு வாடா. ஏய், நீ ஆஃப் சைடு வா. சூசைட் கூட என்னால் முடியல. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ தேவதை மாதிரி இருந்தா. அப்பதான் தோணுச்சு, நல்ல வேலை நான் சாகலன்னு. அதுக்கப்புறம் நான் அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன். அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வானத்தில் பறக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு நாள் அவகிட்ட என் லவ் சொல்லலான்னு முடிவு பண்ணேன். அவளாவது என்ன புரிஞ்சுக்குவான்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அவளை பார்க்க போனேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஐ லவ் யூங்க. சாரிங்க, நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன். தப்பாக நினைக்காதீங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் கிளம்புறேங்க. அவ அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஐ லவ் யூங்க. ராஸ்கல், இத போய் ஏதாவது பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு. உன்னெல்லாம் எப்படி லவ் பண்றது? நீயும் உன் குரலும். அப்படிலாம் பேசாதீங்க. உங்களை நான் எவ்வளோ நாளாக லவ் பண்ணுறேன் தெரியுமா? இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன். இவன் தான். சரி, நான் பாத்துக்கிறேன். நான் என் ஆள்கிட்ட லவ் சொல்றேன். நீ அவங்க தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஏய், நான் உசு மாதிரி பேசுற. உங்கள் உசுலாம் சொல்கிற வச்சுக்கிட்டு அவளை தான் சொல்லிட்டேன் உனக்கு. உன்னை உசுன்னு சொல்லாம ஜார்ஜி புஷ் நான் சொல்லுவாங்க. அடி வாங்க பாரு, அவளை தான் சொல்லிட்டேன். யார் அடி வாங்க போறேன்ற? ஏய் 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 உரா ஏய் உரா ஏய் உரா ஏய் 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 உரா ஏய் உரா உரா ஏய் யாரா ஏய் யார் நினைச்சிட்ட? ஏய் 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 அட பச்சை ஏய் உரா டேய் உரா உரா ஏய் ஏய் உரா ஏய் உரா சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற. பைத்தியமாடா நீ? ஆமா, பைத்தியம் தாண்டி. பைத்தியம். நான் பைத்தியம். நான் பைத்தியம்.
அதுக்கப்புறம் நான் நிஜமாவே பைத்தியமாயிட்ட மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஏய் நான் உசு மாதிரி பேசுறேன். நீயும் உன் குரலும். அம்மா அனிதா, உண்மையிலே என் குரல் எனக்கே பிடிக்கல. நான் பைத்தியம், நான் பைத்தியம்தான், நான் பைத்தியம். எனக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்து போயிடுச்சு. அதனால எங்கள் அம்மா என்னை ஒரு பொண்ணாவே நினச்சி வளர்த்தாங்க. நான் பைத்தியம் தான், நான் பைத்தியம், நான் பைத்தியம் தான், 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 நான் பைத்தியம் தான். எங்கள் அம்மா என் மேலே காட்டின பாசம் தப்பா இல்லை என்னை இப்படி படித்த கடவுள் தப்பா? இப்போல்லாம் எல்லோரும் என்னை பைத்தியம் சொல்லி கவுன்சிலிங் போக சொல்கிறாங்க. கவுன்சிலிங் செல்ல வேண்டியது இவரா அல்லது இவரை இந்நிலைக்கு ஆளாக்கிய இந்த சமுதாயமா?